ஆண்டவரே, என்னை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல தகப்பனே, அற்புதம் புரிகின்ற ஆசீர்வாதம் பொங்கி வழிகின்ற இந்த தூய பிரசன்னத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்தவும் கிருபைக்கு நன்றி ஐயா. எத்தனையோ மனிதர் உமது முகத்தை இந்த நேரம் காண வேண்டும் என்று ஏங்கி தவிக்க எங்களை மாத்திரம் ஆண்டவரே அன்போடு அழைத்து வந்திருக்கின்றீர். நீர் செய்த நன்மைகளை நான் மீண்டும் நினைவு கூர்வதற்கு, என் கரம் பிடித்து ஆண்டவரே நீர் வழி நடந்த கணங்களை மீண்டும் தியானிப்பதற்கு, மீட்டு பார்ப்பதற்கு ஓடோடி வந்திருக்கின்றேன். எத்தனை இழப்புகள், தாங்க முடியாத சோகங்கள், வாழ்வை அழுத்தும் பாருங்கள், ஆறுதல் சொல்ல எவருமே இல்லை. உதவி கரம் நீட்ட பாசம் நிறைந்த உள்ளங்களை காணோம். தேடி தேடி உதவியவர்கள் கையேந்தும் பொழுதெல்லாம்
உதவியாக நான் சென்ற வேளையில் என்னை அணைத்தவர்களை இந்த நேரத்திலே காணவில்லை. என் தனிமையிலே, என் வேதனையிலே, என் துன்பத்திலே, என் துயரங்களிலே ஆண்டவரே உம்மை தவிர எவருமே இல்லை அப்பா. அனைத்தையும் இழந்தவர்களாக, ஏமாற்றப்பட்டவர்களாக, திக்கு திசை தெரியாமல் துடிதுடித்து ஆண்டவரே உன் பாதம் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நான் சுமந்து வந்த வேதனைகளை, சொல்ல முடியாத சோக கதைகளை எல்லாம் இந்த வேளையிலே உன் பிரசன்னத்திலே இறக்கி வைக்கின்றேன். அன்னாவை போல என் ஆன்மாவை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே கொட்டி விடுகிறேன். ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிரசன்னம், ஆறுதலின் பிரசன்னம், அமைதியின் பிரசன்னம், அன்பின் பிரசன்னம், நம்பிக்கையின் பிரசன்னம் என்னை மீண்டும் தூக்கி நிறுத்த வேண்டும். அன்பு மகனாக, மகளாக இந்த உலகத்தோடு நான் போராடுவதற்கு, என் விசுவாச வாழ்வுக்கு எதிராக வருகின்ற சவால்களோடு சண்டையிடுவதற்கு ஆண்டவரே உமது பிரசன்னம் போதும் எனக்கு. அனைவருமாக இந்த வேளையிலே தெய்வமே உம் சன்னிதானம், மகிமையின் பிரசன்னம் என்கின்ற பாடல் வழியாக ஆண்டவரை துதித்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வருவோம். தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசன்னம். பாடலிலே பங்கு கொள்வோம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் இயேசுவே, மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உம் சந்நிதானம், மகிமையின் பிரசன்னம். என் அன்புக்கு ஆதாரமானவரே, என் நேசத்திற்கு உரியவரே, உன் அன்பு மகனாக, அன்பு மகளாக உம்முடைய அன்பை நான் நினைந்த மீண்டும் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நீரே என் ஆதாரம் என ஓடோடி வந்திருக்கின்றேன் ஐயா. அன்பின் பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய அன்பால் என்னை நிறைத்திருளும். வேற்றுமையின்றி, வேறுபாடு இன்றி, எந்தவித வித்தியாசமும் இன்றி ஆண்டவரே நான் எல்லோரையும் அன்பு செய்ய, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள, எல்லோரையும் அரவணைக்கின்ற ஆசீரை தாரும் ஐயா. இந்த பாடல் வலிகளோடு, இந்த பாடல் தருகின்ற அர்த்தங்களோடு சேர்ந்து ஆண்டவரே உம்மை மனதார போற்றுகிறேன். ஆண்டவரே மெய் வாயார புகழுகின்றேன். என் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் என்று அனைவருமாக இந்த பாடலில் பங்கு கொள்வோம். அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாரும் ஐயா.
அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே, அன்பை தாருமையா. தெய்வமேயும் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே, அமைதி தாருமையா. தெய்வமேயும் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமேயும் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். சகோதரங்களே, அமர்ந்து கொள்ளுவோம். இந்த தவக்கால திருஜாத்திரையிலே கலந்து கொண்டு தனியாக, குடும்பமாக, குழுவாக, பங்காக இணைந்து ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை, அவர் தருகின்ற ஆறுதலை, அவர் தருகின்ற அமைதியை, அன்பை நாடி வந்திருக்கின்றோம். இந்த தவக்கால திரு யாத்திரை, இந்த தியானம் அனைத்துமே அன்புக்குரியவர்களே, எங்கள் ஒவ்வொருவரது வாழ்வையும், எம் ஒவ்வொருவரது ஆன்மாவையும் இன்னும் நெருக்கமாக ஆண்டவருக்கு அருகிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி பலி என்பது இந்த உலகத்தின் மீது என் ஆண்டவர் கொண்டிருந்த அன்பின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்த ஆண்டவருக்கு கிடைத்த இறுதி சந்தர்ப்பம். கல்வாரி மலையிலே அவர் பலியாகியது. இந்த உலக வாழ்விலே அவருடைய அன்பு நிறைந்த போதனைகள் ஆன்மாவை சோதித்து பார்க்கின்ற சவால் விட்ட ஒவ்வொரு படிப்பினைகள், அவருடைய அற்புதங்கள், அவர் செய்த அருங்குறிகள் அனைத்தும் என் ஆண்டவர் இயேசு என்னுடைய மீட்பர், உலகத்தின் இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது இந்த உலகம். கடைசியாக என் ஆண்டவர், என் இயேசு, என் தெய்வம், இந்த நற்கருணையிலே உயிரோடு பிரசன்னமாகி இருக்கின்ற இந்த வல்லவர் சிலுவை மரத்திலே, கல்வாரி மலையிலே தன் உயிரை கொடுத்து எண்பிக்கின்றார். அவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் இத்தனை அன்புக்கு பிரதியுபகாரமாக என்ன செய்திருக்கின்றோம்? இந்த தவக்காலத்திலே நாங்கள் முன்னெடுக்கின்ற ஆன்மீக முயற்சிகள்,
அன்பு செயல்கள், நம்முடைய பருத்தியாகங்கள் மாத்திரம் இந்த 40 நாட்களுக்கு மாத்திரம் என்னை அவருக்கு அருகில் கொண்டு வருகின்றதா? அவருடைய அன்பை புரிய வைக்கின்றதா? என்னுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துகின்றதா? அல்லது இந்த 40 நாட்களோடு இவற்றை முடித்துக் கொண்டு மீண்டும் என் பழைய வாழ்வுக்குள் நுழையப் போகின்றேனா என்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். புனித பெர்னார்டிற்கு ஆண்டவர் இயேசு தன் பாடுகளை பற்றி வெளிப்படுத்திய பொழுது சொல்லுவார், என்னுடைய கல்வாரி நோக்கிய பயணத்திலே எத்தனை வேதனைகள் மத்தியிலும் எந்த காயமும் அவ்வளவாக என்னை வருத்தவில்லை. கசையடி, முள்முடி, கை கால்களிலே ஆணியால் துடைத்த காயங்கள், விழாவிலே ஈட்டி ஏற்படுத்திய அந்த பெரிய காயம் எதுவும் என்னை வேதனைப்படுத்தவில்லை. மாறாக என் தோளில் இருந்த அந்த சிலுவையின் பாரம்தான், அந்த கனாகனம்தான் என்னை மீளா துயரத்துக்குள் கொண்டு சென்றது. அது ஏற்படுத்திய பாரம் ஒரு அடி கூட என்னை எடுத்து வைக்க முடியாமல் என்னை அழுத்திக் கொண்டே இருந்தது என்று ஆண்டவர் தன் பாடுகளை பற்றி புனித பெர்னார்டிற்கு வெளிப்படுத்தினார். அதே போன்று 5 காயம் வரம் பெற்ற புனித பியோ அவரும் தன்னுடைய உடலிலே அந்த 5 திரை காயங்களுக்கு மேலாக தோளிலே அதிகமான துன்பத்தை, வேதனையை உணர்ந்தார் என்று குறிப்பிடுகின்றார். எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு மாட்சியோடு இருந்தாலும் நாளாந்தம் நான் அவருடைய அன்புக்கு எதிராக, அவருடைய பாசத்திற்கு விரோதமாக செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், என் பாவச் செயல்கள், என் பலவீனங்கள் அந்த ஆண்டவரின் உடலை இன்றும் வதை செய்து கொண்டே இருக்கின்றது, வதைத்துக் கொண்டே இருக்கின்றது. கண்களை மூடியவர்களாக நெஞ்சோடு கரங்களை அணைத்துக் கொண்டு வாழ்வை ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம். என் ஆண்டவரே, எனக்காக மாட்சியை துறந்து, மகிமையை துறந்து, மனுவுரு ஏற்று இத்தனை பாடுகளை அனுபவித்தீரே ஐயா. குடும்ப வாழ்வுக்குள்ளே, சமூக வாழ்விலே, குருத்துவ துறவர அர்ப்பணத்திலே நான் பிரமாணிக்கமாக இருந்தேனா? குடும்ப வாழ்வை ஆரம்பித்த அந்த கணப்பொழுது ஆண்டவரின் திருப்பிடத்திற்கு முன்பாக பிரமாணிக்கமுள்ள, அன்புள்ள, கீழ்ப்படிவுள்ள கணவனாக, மனைவியாக, துணையாக இருப்பேன் என்ற அந்த வாக்கிற்கு விரோதமாக செயல்பட்ட நேரங்களை நினைவு கூறுவோம். குருத்துவத்துக்குள், துறவற வாழ்வுக்குள் காலடி பதித்த நேரத்திலே நான் ஏற்படுத்திய வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள் இன்றும் என் வாழ்விலே வாழப்படுகின்றதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நான் யாரிலே தங்கி வாழ்கின்றேன்? என் பணத்திலா, என் பொருளிலா, என் செல்வாக்கிலா, என் கல்வியிலா, என் பதவியிலா, என் பட்டங்களிலா? என் வாழ்வு அப்படியே
அடைபட்டு கிடக்கின்றது, சிறைப்பட்டு கிடக்கின்றது. எத்தனை கொடைகளையும் வரங்களையும் நான் அனுபவிப்பதற்கு அனுமதித்த ஆண்டவரை நான் இந்த நேரத்திலே, அனைத்திற்கும் காரணரான என் கடவுளை, என் ஆண்டவரை நான் நினைக்கின்றேனா அல்லது மறந்து விட்டேனா என்று ஆராய்ந்து பார்ப்போம். என் தற்பெருமை, என் இருமாப்பு, மன்னிக்க முடியாத மனநிலை, நான் என்ற அகங்காரம், ஆணவம் என்றும் என் வாழ்வை ஆட்டி படைக்கின்றதா? சிந்தித்து பார்த்தோம். என் ஆண்டவருடைய அன்புக்கு விரோதமாக, என் அயலவருக்கு விரோதமாக நான் செய்த பாவங்களை நினைத்து பார்ப்போம். அடுத்தவர் கண்ணீருக்கு நான் காரணராக இருந்த சந்தர்ப்பங்களை எண்ணி பார்ப்போம். அடுத்தவர் வாழ்வு சீரழிந்து போக அத்திவாரமிட்ட என் நெறி தவறிய வாழ்வை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். தொலைந்து போன ஆட்டை போல தடுமாறி திசை மாறி தவிக்கின்ற என்னை தேடி வருகின்ற ஆயனிடம் சரணாகதியாவோம். தேவனின் திருமகனாக, தேடுமாயனாக என் மத்தியிலே, எம் வாழ்விலே பிரசன்னமாகி இருக்கின்ற ஆண்டவரிடத்திலே பின்வரும் பஜனை வழியாக மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். தேவனின் திருமகனே, தேடுமாயனே, என் பிழை பொறுத்தருள்வார். தேவனின் திருமகனே, ஒளி மறந்து எம் வழி நடந்தோம், உயிர் தரும் உண்மைகள் உதறி சென்றோமே, ஓய்வின்றி அலைந்தோமே. தேவனின் திருமகனே, தேடுமாயனே, என் பிழை பொறுத்தருள்வாய்.
அன்பினை மறந்து அகந்தையில் நின்றோம். அழிந்திடும் சீலைக்கு அடிமை செய்தோமே, ஆறுதல் இழந்தோமே. தேவனின் திருமகனே, தேடுமாயனே, என் பிழை பொறுத்தருள்வாய். தன்னலம் மிகவே தலைக்கணம் கொண்டோம். தந்தையின் அழைப்பை தகர்த்தெறிந்தோமே, தனிமையில் உழன்றோமே. தேவனின் திருமகனே, தேடுமாயனே, எம் பிழை பொறுத்தருள்வாய். தேவனின் திருமகனே, தேடுமாயனே. என் பிழை பொறுத்தருள்வாய். அனைவரும் மகிழ்ந்து நிற்போம். அனைவரும் மகிழ்ந்து நிற்போம். Praise the Lord. 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 பாத யாத்திரையாக வந்திருக்கின்றோம். மயிலுக்குள்ளால நடந்திருக்கின்றோம். அநேகமானவர்கள் ஒரு சந்தை இருப்பீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரோடு இருக்கின்ற இந்த நேரத்திலே நம்முடைய ஆன்மா அந்த அன்னை மரியாளை போல ஆண்டவரை போற்ற வேண்டும், அந்த ஆண்டவரை புகழ வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருத்தலத்தை விட்டு, இந்த சிந்தாத்திரை அன்னையின் இந்த பதியை விட்டு நாங்கள் வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது, எம் பங்கு தளத்திலே நாங்கள் எம் பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது, நாம் தேடி வந்த இந்த ஆண்டவருடைய ஆசீர் கூடவே வர இருக்கின்றது. இந்த நேரம் என்பது, இந்த ஆலயம் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினாலும், எங்கள் ஒவ்வொருவருடைய அர்ப்பணத்தினாலும் இன்னும் தூய்மை பெறுகின்றது. இந்த ஆலயம் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படுகின்றது, புதிதாக்கப்படுகின்றது. எங்கள் ஒவ்வொருவருடைய வருகை, எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, எம் விசுவாசம், ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பு இந்த திருத்தலத்தை இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் எங்கள் வாழ்வையும் இது அழகாக்குகின்றது. எனவே அன்பான சகோதரங்களே, ஆண்டவர் தந்தை உலகை படைக்கின்ற பொழுதே வார்த்தையானவர் அங்கே பிரசன்னமாகி இருக்கின்றார். ஆவியானவர் நீரின் மீது அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். எங்கும் வறுமை. இந்த உலக படைப்பின் ஆரம்பத்தில் மாத்திரமல்ல, என்றும் நாங்கள் ஆண்டவர் இல்லாத வறுமையிலே இருக்கின்றோம். ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கின்றோம்.
ஆனால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அனுதினம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நான் இங்கே இந்த இடத்திலே, இந்த திருப்பதியிலே தனியாக, குழுவாக, குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் செய்த நன்மை தனங்களை நினைத்து அவரை போற்றுவோம். இந்த ஆண்டவர் என்னோடு பயணித்த ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய ஆசீர் என்னை அழகாக்கி இருக்கின்றது, என்னை அலங்கரித்திருக்கின்றது, என்னை நிறைவாக்கி இருக்கின்றது. எனக்கு தேவையானதை தேவையான நேரத்திலே, தேவையான விதத்திலே ஆண்டவர் நிறைவாக கொடுத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாக என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. என் மீட்பராம் என் கடவுளை நினைந்து என் மனம் பேருவகை கொள்கின்றது என்ற அந்த அன்னை மரியாளுடைய அந்த உணர்வோடு, அந்த அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த தாகத்தோடு, அந்த வாஞ்சியோடு அனைவருமாக இந்த ஆண்டவரை ஒரு கணம் புகழ்ந்து பாடுவோம். நம்முடைய வாய்களை திறந்தே, எம் நாவுகளின் கட்டவிழ எம் கைகளை உயர்த்தியவர்களாக மன்றாடுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உம்மை போற்றுகிறேன், என் ஆண்டவரை உம்மை புகழுகின்றேன், என் ஆண்டவரை உமக்கு ஆராதனையை செலுத்துகின்றேன், வல்லவரை உமக்கு புகழ் பாடுகின்றேன், என் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன், என் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன், என் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், என் வெறுமையை போக்கியவரை உம்மை வாழ்த்துகிறேன், என்னை ஆசீர்வதித்தவரை உம்மை ஆராதிக்கின்றேன். இந்த பாடலோடு ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம். நற்கருணை ஆண்டவர் தொடர்ந்தும் நம் வாழ்வில் செய்யவிருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டவர் நேற்று என்னோடு இருந்தார், இன்று என்னோடு இருக்கின்றார். இந்த உலக வாழ்வின் என் இறுதி மூச்சு வரை என்னோடு பயணிப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை இந்த பாடல் வரிகளோடு சேர்த்து புகழ்ந்து பாடுவோம், ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. எல்லோருமாக படிப்போம். ஒன்றும் இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்பில் சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்பில் சமர்ப்பிக்கலாம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே நான் அனுபவித்த ஒவ்வொரு துன்ப நிகழ்வுகளிலும், என் வேதனைகளிலும்
ஆண்டவரே உம் சித்தம் நிறைவேறி இருக்கின்றது. என் வாழ்வுக்குள்ளே நான் அனுபவித்த ஒவ்வொரு வேதனையிலும் உன் திட்டம் இருந்திருக்கின்றது. இந்த வேளையிலே ஆண்டவரே அதை வெளிப்படுத்துகின்றேன். நான் இடிந்து போகாமல், உடைந்து போகாமல், அழிந்து போகாமல், உம் அன்பை விட்டு விலகி போகாமல் ஆண்டவரே நீர் கூடவே இருந்து என்னை வழி நடத்திருக்கிறீர் ஐயா. உம்முடைய சொந்தமாக, உம்முடைய சொத்தாக என்னை அரவணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தேவனே, நன்றி ஐயா. இந்த வேளையிலே இந்த பாடல் வரிகளை நல்ல ஜெபமாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவரிடத்திலே சரணாகதியாவோம், நன்றி சொல்லுவார், அவரை போற்றுவார். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்பு தான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்பு தான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாகவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும். உன் சொந்தமாகவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும். தெய்வ அன்பு என்ன உன்னதம். எல்லோருமாக இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்தி நன்றி சொல்லுவேன். இந்த நட்பு ஜீவியத்தை நான் முன்பே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்தி நன்றி சொல்லுவேன். இந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்பே சமர்ப்பிக்கலாம். வழியே சொல்ல முடியாத என் மனதுக்குள்ளே புதைந்திருக்கின்ற ஒவ்வொரு ஏக்கங்களுக்கும், எதிர்பார்ப்புகளுக்கும், விடை தெரியா வினாக்களுக்கும் ஆண்டவரே நீரே பதிலாக இருக்கின்றீர், நீரே முடிவாக இருக்கின்றீர், நம்பிக்கையாக இருக்கின்றீர். ஆண்டவரே என் சுமைகளை எல்லாம் உன் தோளில் சுமக்கின்றீர். என் தனிமையிலே, புறக்கணிக்கப்பட்ட நேரங்களிலே ஆண்டவரே என் பலமாக இருக்கின்றீர். இன்னும் என்னோடு பயணிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த வேளையிலே எல்லோருமாக இந்த ஆண்டவரிடத்திலே உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். என்னை ஏற்றுக்கொள்ளுவார், என்னை தாங்கிக் கொள்ளுவார், என்னை சுமந்து கொள்ளுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நன்றியோடு ஆண்டவரை பாடுவோம். ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உன் தோளிலேற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உன் தோளிலேற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்தே ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்தே ரட்சித்தீரே. தேவன்தானே என் அடைக்கலம். எல்லோருமாக இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்தி
நன்றி சொல்லுவேன். இந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்பே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நட்பு ஜீவியத்தை நான் உந்தன் முன்பே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்பே சமர்ப்பிக்கலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க ஆயத்தமாவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடியும். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடியும். சில நாள்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நகூமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவனை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவரேன் எப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கின்றான். கடவுள் ஒருவரே, ஒருவரன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்றவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல் நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவர் அமைத்து கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி ஓடி வந்திருக்கின்றோம். பல சுமைகளோடும் வேதனைகளோடும் ஆண்டவரை காண வந்திருக்கின்றோம். நாங்கள் நற்செய்தியிலே கேட்டது போல ஆண்டவர் இயேசு தங்கியிருந்த வீட்டை அங்கே சூழ்ந்திருந்த மக்கள் நிறைக்கின்றார்கள். வீட்டிலிருந்து எவரும் வெளியே செல்ல முடியாதவாறு, வீட்டுக்குள் எவரும் புக முடியாத அளவிற்கு
மக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. அங்கே ஆண்டவர் இயேசு அன்பின் போதனையை செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே பலர் பல வேதனைகளோடு வந்திருக்கலாம், நோய்களோடு வந்திருக்கலாம், இயலாத நிலைகளோடு, சுமக்க முடியாத பாரங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு கூடியிருக்கலாம். அவர்களுள் பலர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் வந்திருக்கலாம். அவர்களுக்கு மத்தியிலே இந்த ஆண்டவர் என்ன தவறு செய்வார், எங்கே பிழை விடுவார், அவர் எங்கே மோயிசனின் சட்டத்திற்கு, ஜூத மதத்தின் கோட்பாடுகளுக்கு விரோதமாக எந்த பிழை விடுவார் என்ற எண்ணத்தோடு கூடி வந்திருக்கின்றார்கள். எவரையும் ஆண்டவர் கரத்தில் கொள்ளாது அவர்கள் எல்லோருக்கும் அன்பின் செய்தியை அறிவிக்கின்ற நேரத்தில் தான் இங்கே ஒரு முடக்குவாதமுற்றவனின் இந்த நிகழ்வு அரங்கேறுகின்றது. அங்கே 4 படுக்கையோடு இருந்த முடக்குவாதமுற்றவனை சுமந்து வருகின்றார்கள். அவனால் எழுந்து நடக்க முடியாது, அவன் தானாகவே தன்னுடைய வேலைகள் எதுவும் செய்ய முடியாது. அந்த நிலையிலே அடுத்தவரின் தயவை நாடி நின்ற அந்த மனிதனை 4 சுமந்து வருகிறார்கள் என்று இங்கே நற்செய்தியாளர் மாற்கு குறிப்பிடுகின்றார். எனவே அன்பான சகோதரங்களே, இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே நாங்கள் எங்களால் முடியாது, எங்களால் இயலாது, இனி எங்களால் என்ன செய்ய முடியும் என்ற அந்த கயிறு நிலையிலே நாங்கள் இந்த முடக்குவாதமுற்றவனை போல பல தேவைகளோடும், விண்ணப்பங்களோடும், ஏக்கங்களோடும், எதிர்பார்ப்புகளோடும் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, என்னால் இது முடியாது, நீர்தான் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற பல விண்ணப்பங்கள் எங்களிடத்திலே இருக்கின்றது, உண்மை. ஆனால் அன்பானவர்களே, இந்த 4 மனிதர்களைப் போல எங்களுடைய இந்த விண்ணப்பங்களை, உடைந்து போயிருக்கின்ற எம் வாழ்க்கையின் சிக்கல்களை, தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை, இன்று வரை எம் வாழ்விலே பதில் காண முடியாத வினாக்களுக்கான மறுமொழிகளை நாங்கள் பெற வேண்டும் என்றால், இந்த 4 மனிதர்களையும் கண்ட ஆண்டவர் இயேசு அவர்களது நம்பிக்கையை பாராட்டுகின்றார். அங்கே இருந்த நோயாளியை அல்ல, அவனை சுமந்து வந்த அந்த 4 மனிதர்களின் நம்பிக்கையை பார்த்து மலைத்து போகின்றார். இந்த 4 மனிதர்களும் அவ்வளவு இலகுவாக ஆண்டவருக்கு அருகிலே வர முடியவில்லை. ஏற்கனவே நாங்கள் வாசிக்க கேட்டது போல வீடு நிறைந்த மக்கள் கூட்டம், எவருமே ஆண்டவருக்கு அருகிலே இனிமேல் செல்ல முடியாது என்ற அந்த நிலையில் அந்த முடக்குவாதமுற்றவனை ஆண்டவர் இருந்த இடத்திற்கு முன்னால் அவனை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் வீட்டின் கூரையை உடைத்து கொண்டு வருகின்றார்கள். இனி நற்செய்திகளிலே, உத்தம நற்செய்திகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவரை சுமந்து கொண்டு வந்து அவருக்கு முன்னால் கிடத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு நற்செய்தியில் அவர்கள் கூரையை பிரித்து அவரை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் புனித மாற்கு தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார், கூரையை உடைத்து கொண்டு வந்தார்கள்.
அப்படி என்றால் இந்த நாங்கள் இருக்கின்ற இந்த பீடத்திற்கு நேரே இருக்கின்ற இந்த கான்கிரீட் அந்த தரையை போல அங்கே இருந்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு நற்செய்தியும் எழுதப்பட்ட பின்னணிக்கேற்ற வகையிலே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாற்கு இந்த நற்செய்திகளை குறிப்பிடுகின்றார். அவர்கள் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி அவரை முடக்குவாதமுற்றவனை ஆண்டவருக்கு முன்னால் கிடத்துகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவருக்கு அருகிலே வர வேண்டும் என்றால் அவ்வளவு இலகுவாக வர முடியாது. நான் முதலில் என்னை வெல்ல வேண்டும். என் சுயநலத்தை, என் ஆணவத்தை, என் அகங்காரத்தை நான் உடைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு அருகிலே வர முடியும். என்னை விட யார் இருக்கின்றார்கள்? என்னை போல் இந்த உலகில் எவர் இருக்க முடியும்? என்னுடைய சாதனை, என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என் வல்லமை, இதற்கு ஈடாக எவர் இருக்க முடியும் என்ற அந்த இருமாப்பு என்கின்ற கடினமான சீமந்த தரையை நான் உடைக்காவிட்டால் ஆண்டவருக்கு அருகில் எவரும் வர முடியாது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வம், எம் ஆற்றல், எம் திறமைகள், எம்மை கூடியிருக்கின்ற சொந்தம், சுற்றம், நட்பு, இவை அனைத்தும் ஏதோ ஒரு நேரத்தில் பொய்யாகி போய்விடும். இன்று அல்லது நாளை அதற்குரிய நேரம் வருகின்ற பொழுது அனைத்தும் பொய்யாகி போய்விடும். ஆனால் அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் மட்டும்தான் எனக்காக எல்லா வேளைகளிலும் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றவர். எவர் என்னை விட்டு சென்றாலும் என்னை அன்பு செய்கின்றவர், என்னை ஏமாற்றாத நல்ல இதயம் இந்த ஆண்டவர். எனவே நாங்கள் இந்த நேரத்திலே இங்கே வருவதற்கு, என் மன்றாட்டுக்களை நான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு, என் ஆசைகளை நான் பூர்த்தி செய்வதற்கு, என் விருப்பங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆண்டவரை தவிர எவராலும் முடியாது. எனவே நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வேண்டுதல் விண்ணப்பங்களை என் ஆணவத்தை உடைத்து அவரிடத்திலே நான் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற தேவ பயம், என்னுடைய விசுவாசம், என் நம்பிக்கை, ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அன்பு என்கின்ற இந்த 4 விழுமியங்களும் இந்த 4 மனிதர்களைப் போல என்னோடு சேர்த்து என் தேவைகளை இந்த ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தாவிட்டால், அன்பானவர்களே, என்னுடைய இந்த திருப்பயணம், இந்த யாத்திரை, தவக்கால இந்த தியானம் பிரயோசனமற்றதாக போய்விடும். இந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது என் அன்பு மகன், என் அன்பு மகள் தன் சுயநலத்தை துறந்து இந்த உலகத்தின் பற்றுக்களிலிருந்து, தேவையற்ற நாட்டங்களிலிருந்து என்னிடத்திலே வரப்போகின்றார், பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த 4 பேரும் அந்த மனிதனை சுமந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அறியாமல் இல்லை. அவர்கள் தன்னை தேடி வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவருக்கு புரியாமல் இல்லை. ஏனென்றால் தங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்த அனைத்து விடயங்களையும் ஆண்டவர் அறிகின்றார். மனதிலே நினைத்ததை அறிந்த ஆண்டவர் தனக்காக ஒரு ஆன்மா வெளியே காத்து கொண்டிருக்கின்றது என்று அவருக்கு தெரியாமல் இல்லை. ஆண்டவர் இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே எங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். இதே போன்று என்னுடைய மகன், மகள் என்னிடத்திலே வர வேண்டும் என்று நினைத்தவர்
அங்கே எனக்காகவும் உங்களுக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு காரணராக இருக்கின்றார், காத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவர் அந்த மனிதனை வாசலிலே வைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவர் ஒன்றும் செய்யவில்லை. அந்த கட்டிலோடு 4 பேரும் அவனை கூரையிலே ஏற்றும் வரை ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை. அந்த வீட்டின் கூரையை, அந்த தளத்தை அவர்கள் உடைக்கின்ற பொழுதே ஆண்டவர் ஒன்றுமே பேசவில்லை. அவருக்கு முன்னால் கிடத்திய பிற்பாடு அந்த 4 பேரின் நம்பிக்கையை கண்ட ஆண்டவர் அந்த முடக்குவாதமுற்றவனுக்கு சொல்லுகின்றார், உன் கட்டிலை தூக்கி கொண்டு எழுந்து நட, எழுந்து நட என்று சொல்லுகின்றார். அந்த மனிதன் வெளியே நின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், அந்த மனிதனை கட்டிலோடு கொண்டு வந்திருக்கிறார்கள், அவனை எழுந்து நடக்க சொல்லுங்கள், அவன் நலமாகி விட்டான் என்று. அந்த மகனை கூரையிலே ஏற்றுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், கஷ்டப்பட்டு அவனை மேலே கொண்டு வர வேண்டாம், அவன் சுகமாகி விட்டான், அவனை அனுப்புங்கள் என்று. ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக இந்த புதுமையை நிகழ்த்துகின்றார், இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எனவே அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாங்கள் இந்த ஆண்டவர் எதிர்பார்ப்பது போல இந்த நற்செய்தியிலே நிகழ்ந்த இந்த குறிப்பிட்ட இந்த அற்புதத்தை போல என்னுடைய வாழ்க்கையிலும் இது நடக்காதா? இந்த புதுமை என்னுடைய வாழ்விலும் நிகழாதா? நான் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கைகூடாதா? வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற எனக்கு சுகம் கிடைக்காதா? மரண தருவாயில் இருக்கின்ற நல்லுள்ளங்கள் மீண்டும் உயிர் பெறாதா? இந்த கேள்விகள் எங்களுக்குள்ளே எழுந்த வண்ணமாகவே இருக்கின்றது. இதற்கெல்லாம் ஆண்டவர் இயேசு எங்களிடம் கேட்பது, நீ என்னை நம்புகிறாயா? நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என நம்புகிறாயா? உனக்காக அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்று விசுவசிக்கிறாயா? முழு உள்ளத்தோடு என்னை அன்பு செய்கிறாயா? இவை அனைத்தையும் செய்கின்ற என் மீது உனக்கு அன்பும் மரியாதையும் நிறைந்த அந்த பயம் இருக்கின்றதா? என் ஆண்டவருக்கு விரோதமாக, அவருடைய அன்புக்கு எதிராக, நன்மைத்தனங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செய்யக்கூடாது என்கின்ற அந்த விழிப்புணர்வு என்னிடம் இருக்கின்றதா என்று ஆண்டவர் இந்த வேளையில் எங்களை பார்த்து கேட்கின்றார். இவை அனைத்துக்கும் நாங்கள் ஆம் என்று சொன்னால் அனைத்தும் கைகூடும். எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்காக செய்து முடிப்பார். எனவே அன்பான சகோதரங்களே, இந்த நேரத்திலே ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை, தம்முடைய அருள் வரங்களை எங்கள் மீது பொழிந்த வண்ணமாக இருக்கின்றார். அவருடைய அற்புதங்களை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அனைவருமாக இந்த வேளையில் முழந்தாள் படியிடுவோம். இந்த நல்ல ஆண்டவர், இந்த நல்ல தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை வளப்படுத்த வேண்டும், என்னை சுகப்படுத்த வேண்டும், எனக்கு தேவையான அருள் வரங்களை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வேதனைகளை புரிவதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை. என்னை ஆண்டவரை போல அன்பு செய்வதற்கு எவருமே இல்லை. என்னை மன்னிப்பதற்கு நல்லுள்ளம் கொண்ட எந்த மனிதனும் இல்லை. சுயநலத்தோடும் ஆணவத்தோடும் வாழுகின்ற கல் நெஞ்சம் படைத்தவர்கள் மத்தியிலே இந்த ஆண்டவர் கனிவுள்ளவராக, நிறைவுள்ளவராக பார்த்து கொண்டிருக்கின்றார். மன்றாடுவோம். என் தேவைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த வேளையிலே இந்த தவக்கால தியானம் சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு பல நல்லுள்ளங்கள் தம்முடைய அன்பளிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அவர் அனைவரையும் இந்த வேளையிலே நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ரீட்டப்பர், ரிஷான், சந்திரகுமார் குடும்பம், பார்த்திபன், கிறிஸ்டியன் என்கின்ற இந்த நண்பர்கள்
இன்னும் பிரசாந்த் ராயல் ஃப்ளவர் மில் குடும்பத்தினர், யாகப்பர் ஆலய பங்கு மக்கள், ஜுவானியார் ஆலய பங்கு மக்கள், திரு டெல்சன் நிஷாந்தினி குடும்பம், கெனிஸ்டஸ் இன்னும் அவருடைய குடும்பத்திற்காகவும், இன்னும் கர்த்தாஸ் நிறுவனம், கியூடெக் நிறுவனத்தினருக்காக, ரவி வாணிபத்தினருக்காக, இன்னும் பெயர் குறிப்பிட விரும்பாத நல்லுளம் படைத்த அனைவருக்காகவும் மன்றாடவும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும். இவர்களோடு தீபக மறைக்கோட்ட பங்குகள், அதன் பங்கு தந்தையர்கள், பங்கு மக்களுக்காக, தீபகத்தில் புதிதாக பணி பொறுப்பேற்றுள்ள பங்கு தந்தையர்களுக்காக, இன்னும் பெயர் குறிப்பிட முடியாத விண்ணப்பங்கள் அனைத்திற்காகவும், திறம்பட பாக்கியம் கிடைக்கவும், குழந்தை செல்வம் கிடைக்கவும், இன்னும் கடன் தொல்லைகளிலிருந்து, பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மன்றாடும்படி கேட்டவர்கள், கல்வி வளம் பெருக, பிள்ளைகள் கல்வியிலே ஈடுபாட்டோடு செயல்படுவதற்காக மன்றாடும்படி கேட்டவர்களுக்காகவும், இன்னும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றும், வளமான நாட்டிலே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் யுத்தம் நீங்கி அமைதி உலகெங்கும் நிலவ வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த தேவைகள் அனைத்திற்காகவும் இன்னுமாக நாங்கள் வெளிப்படுத்த இருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எந்த மனிதராலும், எந்த அரசாலும், எந்த வல்லரசுகளாலும் நிறைவேற்ற முடியாத அனைத்தையும் ஆண்டவரே நீரே எனக்காக நிறைவேற்றி பிடிக்கப் போகின்றீர். என் இதயத்தின் பாரங்களை, ஏக்கங்களை அறிந்திருக்கின்றீர். என்னுடைய நெஞ்சின் சோகங்களை, வேதனைகளை ஆண்டவரே நீர் தீர்க்க இருக்கின்றீர். என்ன செய்வது என்று முடியாத நிலையிலே பாடியிருக்கின்ற என்னை சுமக்கப் போகின்றீர். அணைந்து போகின்ற என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் திரியை மீண்டும் ஏற்றப் போகின்றீர் என்ற அந்த எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த பாடல் மூலமாக உம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை பெற ஆயத்தமாவோம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு எல்லோருமாக இந்த பாடல் இணைந்து பாடுவோம். ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். என்னை புரிந்தவர், என்னை அறிந்தவர், என்னை தெரிந்தவர், எனக்கு எல்லாமாக இருக்கின்ற ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. என்னுடைய கணவனை, என் பிள்ளைகளை, என் மனைவியை, என் குடும்பத்தில் இருக்கின்ற தேவைகளை, என் ஏக்கங்களை, என் எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்கிறோம். அழகான, அமைதியான, விசுவாசம் நிறைந்த குடும்ப வாழ்வை நான் முன்னெடுப்பதற்கு அருள் தாரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வற்ற தன்மைகள், பிரிவுகள், மன்னிக்க முடியாத நிலைகள் அனைத்திலும் இருந்து ஆண்டவரை எங்களுக்கு விடுதலை தாரும் ஐயா. எங்கள் தொழில் வளத்தை ஆசீர்வதியும்,
வறுமையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரே வழியை காட்டும் ஐயா என்று மன்றாடுவோம். இந்த ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்க வேண்டும் என்று வேண்டுவோம். என் பிள்ளைகளை நிறைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். நெஞ்சின் மோகங்கள் அதை மிஞ்சும் பாருங்கள், தஞ்சம் இன்றி உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே, என் இதயம் யாருக்கு தெரியும்? அன்பான ஆண்டவரே, நல்ல தகப்பனே, என்னுடைய மகனை மகளை ஆசீர்வதியும் ஐயா. திருமண வயதை அடைந்தும் நல்ல திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற எம் பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவரே ஆசீர்வதித்திரள வேண்டும் என்றுமே மன்றாடுகின்றோம். இன்னும் திருமணமாகி பல ஆண்டுகளால் குலைத்து செல்வத்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசீரை கொடுத்திரள வேண்டும் என்று மன்றாடுவோம். குழந்தை செல்வத்தால் அந்த குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இன்னுமாக வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய பிள்ளைகளின் முயற்சிகள் நல்ல பலனை பெற வேண்டும். இன்னும் வெளிநாடுகளுக்கு சென்று இடை நாடுகளிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கரை சேர வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் போதை பாவனைகளுக்கு அடிமையாகி தம்முடைய வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கின்ற என் மகனை மகளை ஆண்டவரே உம்முடைய அன்பால் நிறைத்து காத்துள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். வல்லமையுள்ள தகப்பனை வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே வீடுகளிலும் வைத்திய சாலைகளிலும் துன்புற்று வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதம் இந்த முறை இந்த நேரத்திலே கிடைக்க வேண்டும். உம்முடைய குணமாக்குகின்ற தொடுகை அவர்களை சந்திக்க வேண்டும் என்றே மன்றாடுகின்றோம். இன்னுமாக அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில் இங்கே கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி காத்திரளும் ஐயா. வழியே சொல்ல முடியாத என் ஏக்கங்களை, என் எதிர்பார்ப்புகளை, என் மன கஷ்டங்களை, என் மனப்பாரங்களை ஆண்டவரே எந்த வேளையிலே உம்முடைய திருச்சன்னிதானத்திலே இறக்கி வைக்கின்றேன் ஆண்டவரே. இனி என்ன செய்வதே, இனி எங்கே போவது என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே துணையாக பலமாக வாரும் ஐயா. எங்கள் வாழ்வை நிரப்பும் ஐயா. இந்த வேளையிலே ஆண்டவரே நான் வெளியே சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் இன்னும் என் உள்ளத்தின் ஆழத்திலே புதைந்து கிடக்கின்ற ஒவ்வொரு ஏக்கங்களையும் அறிந்த தகப்பனாக இருக்கின்றேன், அன்பு தாயாக இருக்கின்றேன், நல்ல நண்பனாக இருக்கின்றேன். இந்த உறவு நிலையிலே, இந்த உன்னதமான நிலையிலே உரிமையோடும் அன்போடும் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரை இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றேன். இவை அனைத்தையும் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து நிரப்பி அனைத்தையும் நீர்தாமே எனக்காக செய்து முடிக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே வருகின்றேன். வல்லமையுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
பரலோகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதில் சகல மதுரையும் இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருகுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.